द्वैत गदाधर गौर भक्त वृंदा। हरे कृष्ण कृष्णा कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 रामो राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 रामो राम राम हरे हरे। जय राधा माधव कुंज बिकारी। जय राधा माधव कुंज कुंज बिहारी। जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी। यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनतीरावनचारी। जय राधा माधव कुञ्ज बिहारी। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामो राम राम हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामो राम राम हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 रामो राम हरे हरे। जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा। जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा। निताय गौर हरि बोल हरि बोल। निताय गौर प्रेमनंदे हरि हरि बोल। अज्ञानतिमिरदस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्।
नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय तीग्रं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இப்போ காண்டம் 3 அத்தியாயம் 15 ஸ்லோகம் 24. हरे कृष्णा பிரணாம்ஸ் மாதாஜி. हरे कृष्णा माताजी प्रणाम माताजी பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரி போல். 24வது ஸ்லோகம் மியூட் பண்ணிக்கோங்க. ஜெயந்தி माताजी प्रणामம் माताजी. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ये अभ्यर्थिताम् अभि च नो निरुगतिं प्रपन्ना ज्ञानं च तत्त्वविषयं सह धर्मं यत्र नाराधनं भगवतो वितरन्ति अमुष्य सम्मोहिता विततया पदमायया दे. हरे कृष्णा माताजी நான் படிக்கிறேன் माताजी. படிக்கலாம். हरे कृष्णा. எந்த பதங்க மாதாஜி? 24 மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பிரம்மதேவர் கூறினார், அன்பிற்குரிய தேவர்களே, மனித வடிவு பெற்ற வாழ்க்கையானது மிகவும் முக்கியமானது. நாமெல்லாம் கூட அந்த வாழ்க்கையினை பெற விருப்பம் கொள்கிறோம். மனித வடிவு கொண்ட வாழ்க்கையில் ஒருவன் சமய உண்மையின் நிறைவினையும் ஞானத்தையும் அடைய முடியும். மனித வடிவு பெற்ற வாழ்க்கையில் கூட ஒருவன் முழுமுதற் கடவுளை பற்றியோ அவரது உறைவிடத்தை பற்றியோ அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் புற இயற்கையின் செல்வாக்கினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொருளுரை: முழுமுதற் கடவுளை பற்றிய அல்லது அவரது உன்னத உறைவிடமான வைகுண்டத்தை பற்றியோ அதை அறிவதில் ஆர்வம் காட்டாத மனிதர்களின் நிலை மிகவும் கடுமையாக பிரம்மதேவரால் கண்டிக்கப்படுகிறது. மனித வடிவு கொண்ட வாழ்க்கை பிரம்மதேவராலும் விரும்பப்படுகிறது. பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் மனிதர்களை காட்டிலும் சிறந்த பூத உடல்களை பெற்றிருக்கின்றனர். இருந்தும் பிரம்மதேவரும் பிற தேவர்களும் மனித வடிவு கொண்ட வாழ்க்கை பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஏனெனில் இவ்வாழ்க்கையானது உயிர்களுக்கு உன்னத ஞானம் மற்றும் சமய நிறைவு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும். ஒரு பிறவிலேயே முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்வது என்பது நடைபெறக்கூடியதல்ல. ஆனால் மனித வடிவில் குறைந்தபட்சம் ஒருவன் வாழ்க்கையின் லட்சியத்தினை அறிந்து கொண்டு கிருஷ்ண சிந்தனையை தொடங்குதல் வேண்டும். மேலும் மனித வடிவு பெற்ற வாழ்க்கை சிறந்த வரமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அறியாமை கடலினை கடப்பதற்கு சிறந்த படகாக அது விளங்குகிறது. குருவே அப்படகின் திறமை மிக்க தலைவராக கருதப்படுகிறார். வேதங்களில் உள்ள மேன்மை கருத்துக்களை அப்படகை அறியாமை கடலில் ஓடச் செய்யும் சாதனமாக காற்றாகும். இவ்வாழ்வில் கிடைக்கும் இவ்வசதிகள் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளாத மனிதன் தற்கொலை செய்தவனாவான். ஆகையினால் மனித வடிவம் கொண்ட வாழ்வில் கிருஷ்ண சிந்தனையை தொடங்காதவன் மாயா சக்தியின் செல்வாக்கிடம் தன் வாழ்வை இழந்து விடுகிறான். பிரம்மதேவர் இது போன்ற மனிதர்களின் சூழ்நிலையை எண்ணி வருந்துகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நாம இப்ப பாக்குறது கடவுளின் பரலோக வர்ணனைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க மனித வாழ்வின் உன்னதத்தன்மை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? இந்த மனித ரூபம் அப்படிங்கிறது ஸ்ரூ துர்லபம் மானுஷ ஜென்மம். 84 லட்சம் பிறவிகள்ல கடைசியாக நாம எடுக்கிற உடல் என்ன அப்படின்னா மானிட பிறவி. இந்த மானிட பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். வேதாந்த சூத்திரத்தின் முதல் வரியை இப்படித்தான் தொடங்குது. அப்ப முழுமுதற் கடவுளை பற்றியோ அவரது உன்னத இருப்பிடமான வைகுண்டத்தை பற்றி அந்த அறிவுல ஆர்வம் காட்டாத மனிதர்கள் ரொம்ப கடுமையா பிரம்மதேவரால கண்டிக்கப்படுறாங்க. ஏன்னா பிரம்மதேவர் நம்மளுக்கு மூதாதையர், மிக ஆதியில் பிறந்தவர், உயிர் வாளிகளிலே முதன்மையானவர். பிரம்மதேவர் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிறந்தவர். பிரம்மபூ, ஆத்மபூ, ஸ்வயம்பூ அப்படின்னு தாய் தந்தையரால் பிறந்தவர் அல்ல. அவர் ஸ்வயம்பூனாக தானாக தோன்றியவர். இங்க பகவானுடைய நாபி கமலத்துல இருந்து வர தாமரை தண்டில இருந்து வெளியில வந்தவர், தாமரை பூல தோன்றியவர். அப்ப பிரம்மதேவர் நம்மை வழி நடத்துவதற்காக, நம்ம தாத்தா நம்ம வழி நடத்துவாரா இல்லையா? அப்ப அவர் சொல்றார், நீங்க எல்லாமே மனித ரூபத்துல இருக்கீங்க,
என்னால படைக்கப்பட்டவங்க, நீங்க பகவானை பற்றி அறிந்து பகவானோட லோகத்துக்கு திரும்பி போகணும். பேக் டு காடட். அப்ப பகவானுடைய உலகத்துக்கு திரும்பி போறதுக்குத்தான் இந்த மனித வடிவும் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாமெல்லாம் 6 அறிவுள்ள ஜீவன்கள். இப்ப ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு இருக்கிற மிருகங்களுக்கோ, பறவைகளுக்கோ, இல்ல மற்ற உயிர்வாளிகளுக்கோ நான் சொன்னா புரியாது. அப்போ தேவர்கள் கூட மனித வடிவம் எடுத்து பகவானை அடைய விருப்பப்படுகிறார்கள். ஏன்னா தேவலோகம் என்பது நாம இங்க செய்கின்ற புண்ணிய காரியத்தால் நாம சொர்க்கலோகம் சில காலங்கள் அனுப்பப்படுகிறோம். அங்க இருந்து மறுபடியும் இங்கதான் வரணும். மத்திய லோகத்துக்கு தான் வரணும். ஏன்னா இது கர்ம பூமி. மற்ற பூமிகள்ல கர்மம் கிடையாது. கர்மம் என்றால் செயல். மற்ற உலகங்கள்ல செயல் கிடையாது. நாம் ஏற்படுத்துகின்ற புண்ணிய காரியங்கள் நாம அந்த புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு நாம அங்க போய், இப்ப நீங்க சேவிங்ஸ்ல ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்கீங்க. அதை கொண்டு போய் செலவு பண்ணணும், பெரிய ஒரு மால்ல செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்க அங்க எடுத்துட்டு போவீங்க. அங்க வந்து ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. இன்னும் 1000 ரூபாய் இருக்கு. எங்க செலவு பண்ணலாம்? மற்ற லோகங்களுக்கு போலாம். அப்புறம் அதல விதல சுதல பாதாள அந்த லோகங்கள்ல பெட்டி கடை மாதிரி. அப்போ நீங்க ஒரு கடலை மிட்டாயோ எள்ளி மிட்டாயோ உங்களுக்கு மால்ல கிடைக்காது. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா அந்த 1000 ரூபாயில மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணி அங்க சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி என்ஜாய் பண்றது. இப்படி பல லோகங்கள்ல நாம சுற்றி திரிந்தாலும் மறுபடியும் வர வேண்டியது எங்க? நம்ம புண்ணியம் எல்லாம் தீர்ந்த உடனே மறுபடியும் நாம மத்திய லோகத்துலதான் வரணும். அப்ப தேவர்கள் கூட நினைக்கிறாங்க நான் மனித பிறவி எடுத்து சீக்கிரமா பகவான்கிட்ட போகணும் அப்படின்னு. ஏன்னா மனித ரூபம் ஒன்றுதான் பகவானிடம் செல்லுவதற்கு ஏதுவான ஒரு உடல் அமைப்பு. அப்ப இந்த உடல் அமைப்பை நாம் எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னா பகவானை அடைவதற்காக மட்டுமே. அதை விட்டுட்டு நான் என்னோட புலன்களை இன்பத்தில் ஆழ்த்துவதற்காக செயல்படுகிறேன் அப்படின்னா அதை நாய்க்கு கூட பண்ணும். அப்புறம் அடுத்த பிறவி உங்களுக்கு மனித பிறவி கூட கிடைக்காது. ஏன்னா இந்த மானுஷ ஜென்மம் வந்து சூதுர்லபம், அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு நீத்தி பிறத்தல் அரிது. அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் பெற்றல் அரிது. அதனினும் அரிது தானமும் தவமும் செய்தல் அரிது. அப்ப இந்த மானிட பிறவி எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நல்லா புரிந்து செயல்பட வேண்டும். அடுத்தது, ஏன்னா இது கிருஷ்ண பக்திக்காக கொடுக்கப்பட்டது இந்த மானிட உடல். மாதாஜி எத்தனாவது பக்கங்க மாதாஜி? ப்ளீஸ். 25ங்க மாதாஜி. இல்ல பக்கம் பக்கம் வேற வேற வரும். நீங்க அத்தியாயம் 15 பதம் 25 எடுத்துக்கோங்க. 3வது புக்ல, 3வது கண்டத்துல ஃபர்ஸ்ட் புக். 664 பாருங்க. எனக்கு 760. என்னோட தேங்க்யூ மாதாஜி. எது கரெக்டா இருக்குங்க? 664 இருக்குங்க மாதாஜி. யக்ஷவ்ரஜந்தி அனிமிஷாம் ருஷா பானுவ்ருத்தயா தூரே யமாஹி உபரின ஸ்ருப்ருஹனீயலி ஷீலாஹ பர்துர்மித ஷூய சச கதனானுகராக கைவல்ய பாஸ்ப கலாய புலகி கிருதாங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேங்க மாதாஜி. பாருங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானின் பெருமைகளை கேட்கும் பொழுது மெய்மறந்து பெருமூச்சு விட்டு உடல் புலகிதம் அடைந்து கண்ணீர் பெருக்கெடுப்பவர்கள் தியானங்களிலே ஜபத பங்கங்களிலோ அக்கறை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் கூட அவர்கள் கடவுளின் பரலோகத்துக்கு செல்கின்ற உயர்வு பெறுகின்றார்கள். பௌதீக பிரபஞ்சங்களுக்கு மேலே கடவுளின் உலகம் இருக்கிறது. இது பிரம்ம தேவராலும் பிற தேவர்களாலும் விரும்பப்படுகிறது. பொருளுரை: கடவுளின் உலகம் பூத பிரபஞ்சங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூமிக்கு மேலே ஆயிரக்கணக்கில் மேலுலகங்கள் இருக்கின்றன. அதுபோல ஆன்மீக வானில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆன்மீக உலகங்கள் உள்ளன. பிரம்மதேவர் இங்கே ஆன்மீக உலகம் தேவர்களின் ராஜ்யத்துக்கு மேலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இறைவனது பரலோகத்துள் ஒருவன் நுழைய வேண்டுமென்றால் விரும்பத்தக்க நற்குணங்கள் அனைத்தும் உடையவனாக அவன் இருத்தல் வேண்டும். பக்தனாக இருக்கும் ஒருவரிடம் அனைத்து நற்குணங்களுமே தாமே வளர்ச்சி அடைகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம்
18வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் எவன் ஒருவனிடம் கிருஷ்ண சிந்தனை இருக்கிறதோ அவனிடம் தேவர்களிடமுள்ள நற்குணங்கள் அனைத்தும் இடம்பெறுகின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நடப்பு உலகில் தேவர்களின் குணங்கள் போற்றி புகழப்படுகின்றன. சாதாரணமாக இங்கு தாழ்ந்த நிலையில் உள்ள அல்லது அறியாமை மிக்கவர்களின் குணங்களை காட்டிலும் நேர்மை மிக்கவர்களின் குணங்கள் மிகவும் போற்றப்படுவதை நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம். தேவலோகங்களில் உள்ள தேவர்களின் குணங்கள் பூலோகத்தில் உள்ள மனிதர்களின் குணங்களை விட உயர்ந்தவையே ஆகும். பிரம்மதேவர் இங்கே நற்குணங்களில் வளர்ச்சியடைந்தவர்கள் மட்டுமே கடவுளின் பரலோகத்துக்குள் நுழைய முடியும் என்று உறுதி செய்கிறார். சைத்தன்ய சரிதாம்பரத்தில் பக்தனிடத்தில் விரும்பப்படும் குணங்கள் 26 என்று விளக்கப்பட்டிருக்கிறது. அவை பின்வருமாறு: அவன் அன்புடையவனாகவும் எவரிடத்திலும் சச்சரவு இல்லாதவனாகவும் கிருஷ்ண உணர்வே வாழ்வின் இறுதி லட்சியம் என்று ஏற்றுக்கொண்டவனாகவும் தனது நடத்தையில் குற்றங்குறை இல்லாதவனாகவும் பெருந்தன்மை மிக்கவனாகவும் அகத்திலும் புறத்திலும் எப்பொழுதும் மென்மையும் தூய்மையும் மிக்கவனாகவும் பௌதீக உலகில் எதையும் வைத்திருக்கும் உரிமையற்றவனாகவும் எல்லா உயிர்களின் நலன் விரும்பியாகவும் அமைதியும் கிருஷ்ணரை முற்றிலும் சரணடைந்த ஆத்மாவாகவும் பௌதீக ஆசைகள் அற்றவனாகவும் அடக்கமும் பணிவும் எப்பொழுதும் உறுதியாகவும் புலன்களின் செயல்களை வெற்றி கொண்டவனாகவும் ஆத்மாவை உடலையும் காப்பதற்கு தேவையான உணவை தவிர அதிகம் உண்ணாதவனாகவும் உலகப் பொருள்கள் பெறுவதற்கு ஆசையற்றவனாகவும் அனைவரிடத்தும் மரியாதையுடையவனாகவும் தனக்கென்று மரியாதை எதையும் எதிர்பார்க்காதவனாகவும் மிகுந்த அமைதியும் இரக்கமும் நட்பும் உடையவனாகவும் கவிஞனாகவும் அனைத்து செயல்களிலும் தேர்ந்தவனாகவும் புத்திக்கு பொருந்தாத ஒன்றில் மௌனமுடையவனாகவும் இருத்தல் வேண்டும். இதே போன்று ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 12வது அத்தியாயம் 21வது ஸ்லோகத்தில் தெய்வீக அடியவர் நிலத்தினும் பொறுமை மிக்கவராக அனைத்து உயிர்களிடத்திலும் மிக்க அன்புடையவராகவும் இருத்தல் வேண்டும். அவர் பாரபட்சமற்றவராகவும் மனிதர்களிடமிருந்து விலங்குகளிடமிருந்தும் மிகவும் அன்புடையராகவும் இருத்தல் வேண்டும். விலங்கு நாராயணரை கொன்று மனித நாராயணருக்கு, அதாவது தரித்திர நாராயணருக்கு ஊட்டும் முட்டாள் அல்லர். அவர் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்புடையவராவதால் அவருக்கு எதிரிகள் என்று எவரும் இல்லர். அவர் அமைதியே உருவானவர். இவையே கடவுளின் உலகத்துக்குள் நுழைவதற்கு தகுதியுடையவர்களின் குணங்கள் ஆகும். இவ்வாறாக மனிதர் படிப்படியாக விடுதலை பெற்று கடவுளின் ராஜ்யத்துக்குள் நுழைகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் 2வது ஸ்லோகம் உறுதி செய்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டம் 3ஆம் அத்தியாயம் 24வது ஸ்லோகத்தில் கூட எந்தவித குற்றமுமின்றி பகவானது புனித நாமத்தினை ஓதும்போது மெய் சிலிர்த்து கண்ணீர் அரும்பவும் களறி அளவும் இல்லையென்றால் அவன் கல் மனதுடையவன் என்று புரிந்து கொள்ளப்படுவதோடு அவன் கடவுளின் புனித நாமமான ஹரே கிருஷ்ணாவை ஓதிய பின்னருங்கூட மனம் மாறுவதில்லை. உடலின் தோன்றும் இம்மாற்றங்கள் எந்தவித பிழையுமின்றி பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவதினால் ஏற்படும் மெய்மறத்தல் ஆகும். 10 விதமான குற்றங்களை நாம் விலக்க வேண்டும். பகவானின் புகழை பரப்புவதற்காக தமது வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டவர்களை இகழ்ச்சி செய்வது என்பது முதல் குற்றமாகும். பரமபுருஷரின் பெருமைகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுக்கு கல்வி அளித்தல் வேண்டும். எனவே பகவானின் புகழை பரப்புவதில் முனைந்திருக்கும் பக்தர்கள் இகழப்படக்கூடாது. இது கொடிய குற்றமாகும். மேலும் விஷ்ணுவின் புனித நாமம் மிகவும் மங்களகரமானதாகும். அவரது லீலைகளுக்கு கூட அவர் புனித நாமத்தினின்று வேறுபாடுடையவை வல்ல. சில மூடர்கள் ஹரே கிருஷ்ணா என்று சொன்னாலும் காளி, துர்க்கை, சிவன் என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே தன்மையென என்று கூறக்கூடும். ஒருவன் முழுமுதற் கடவுளின் நாமமும் பிற தேவர்களின் நாமங்களும் செயல்களும் சமமானவை என்று கருதினாலும் அல்லது பகவான் விஷ்ணுவின் புனித நாமத்தின் ஒலி பௌதீகமானது என்று ஏற்றுக்கொண்டாலும் இதுவும் கூட குற்றமே ஆகும்.
பகவானின் புகழை பரப்பும் ஆன்மீக குருவை சாதாரண மனிதன் என்று கருதுவது 3வது குற்றமாகும். 4வது குற்றம் உன்னதமாக உரைக்கப்பட்ட வேதங்கள் மற்றும் புராணங்களை அறிவு வளர்ச்சிக்காக சாதாரண நூல்கள் என்று கருதுவது. 5வது குற்றம் பக்தர்கள் பகவானின் புனித நாமத்தின் செயற்கையான முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் என்று கருதுவது. உண்மை யாதெனில் பகவான் நாமம் அவரிடம் வேறானதன்று என்பதே. ஆன்மீக மேன்மைகளில் உயர் உணர்வாக இக்காலத்திற்கு அருளப்பட்டிருக்கும் ஒரே வழி பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓதுவது ஒன்றே ஆகும். 6வது குற்றம் பகவானின் புனித நாமத்திற்கு ஏதேனும் விளக்கம் கூறுவது. ஏதாவது குற்றம் பகவானின் புனித நாமத்தை ஓதுவதினால் பெரும் வலிமையினை ஒருவன் பாவகாரியங்களில் பயன்படுத்துவது. அதாவது பகவானின் புனித நாமத்தை ஓதுவதினால் ஒருவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான் என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனாலேயே ஒருவன் தான் அனைத்து பாவங்களையும் செய்வதற்குரிய விடுதலையை உடையேன் என்று கருதினால் அதுவும் குற்றத்தின் அடையாளமே ஆகும். 8வது குற்றம் பகவானின் புனித நாமத்தை ஓதுவது பிற ஆன்மீக செயல்களான தியானம், தவம், துறவு, வேள்வி போன்றவற்றை செய்வதும் ஒன்று என்று கருதுவது. இவை ஒருபோதும் திருநாமத்திற்கு இணையாகாது. 9வது குற்றம் ஒரு சிறிதும் விருப்பமற்ற மனிதர்களின் முன்னிலையில் பகவானின் புனித நாமத்தின் பெருமைகளை பற்றி பேசுவது. 10வது குற்றம் ஆன்மீக வளர்ச்சி முறையில் ஈடுபடும் பொழுது தான் வைத்திருப்பவற்றின் மீது பற்று வைக்கும் தவறான எண்ணம் அல்லது தனது உடலையே ஆத்மாவாக கருதுவது. இவையே 10 குற்றங்களாகும். பகவானின் புனித நாமத்தை ஓதும் பொழுது இ10 குற்றங்களையும் ஒருவன் தவிர்த்து விடுவானாகில் அவன் மெய்மறக்கும் நிலை எய்துகிறான். இந்நிலை புலகாஸ்ரு எனப்படும். புலகம் என்றால் மகிழ்ச்சியின் அடையாளம் என்றும், அஸ்ரு என்றால் கண்ணீர் பெருகுதல் என்றும் பொருளாகும். பகவானின் புனித நாமத்தை குற்றம் எதுவுமின்றி ஓதும் பொழுது ஒருவன் மகிழ்ச்சியினால் மெய்மறந்து கண்களில் நீர் அரும்பும் நிலை எய்துதல் வேண்டும். இச்லோகத்தில் பகவான் பெருமைகளை ஓதும்போது மெய் மறந்து கண்களில் கண்ணீர் சொரியும் அளவிற்கு உயர்ந்தவர்களே கடவுளின் ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு தகுதியுடையவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சைத்தன்ய சரிதாம்பரத்தில் ஹரே கிருஷ்ணா என்று ஓதும் பொழுது ஒருவன் இந்த அடையாளங்களை பெறவில்லை என்றால் அதுவும் குற்றம்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. சைத்தன்ய சரிதாம்பரம் இதற்கு ஒரு எளிய வழி சொல்கிறது. அதன் ஆதிலீலை 8ஆம் அத்தியாயம் 31வது ஸ்லோகத்தில் ஒருவன் பகவான் சைத்தன்யரை சரண் புகுந்து பகவானின் புனித நாமமான ஹரே கிருஷ்ணா என்று ஓதினான் என்றால் அவன் இக்குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறான் என்று கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இது 10 குற்றங்கள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை படிச்சு நாம் அந்த குற்றங்கள் அற்று அபராதங்கள் அற்று ஜபம் செய்ய வேண்டும். அப்பொழுது ஜபம் செய்யும் போது இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னா அவனுக்கு பரவச நிலை அப்படின்னு கண்களில் நீர் சொரிவது, மேற்கால்கள் குத்திட்டு நிற்பது, மயக்கம் வருவது, ஆடுதல், பாடுதல், தன்னிலை மறந்து இதையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10 அபராதங்கள், முக்கியமான அந்த குற்றங்களை தவிர்த்து நாமத்தை நாம் எப்பவுமே ஜெபிக்க வேண்டும். அப்ப ஏன்னா அது ரொம்ப அடிப்படை. அதை நாம பார்க்கலாம் இப்ப டீட்டெயிலா. அப்போ இங்க முதல்ல என்ன சொல்றாருலாம் ஸ்ரீல பிரபுபாதர், இங்க இறைவனது பரலோகத்தில் ஒருவன் நுழைய வேண்டும் என்றால் விரும்பத்தக்க நற்குணங்கள் அனைத்தும் உடையவனாக அவன் இருத்தல் வேண்டும். அப்போ ஒரு கிருஷ்ண பக்தனிடம் தானாக அந்த நற்குணங்கள் வளர்ச்சி அடைகின்றது. ஏன்னா கிருஷ்ண பக்தன் அந்த நாம ஜபத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அது கலியுகத்தின் தாரக மந்திரம். இது ராஜ மந்திரம். ராஜவித்யா ராஜகுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம். பவித்திரமானது, உத்தமமானது. இது பௌதிகத்துல இதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இவ்வளவுதான் இதனுடைய பெருமை அப்படின்னு எல்லையிட்டு சொல்ல முடியாத அளவு மிக பெருமை வாய்ந்தது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தோட
பெருமைகளை விவரிக்கும் அப்படின்னா ஒரு நாக்கு பத்தாது, 1000 நாக்குகள் இருக்கிற ஆதிசேஷனுக்கே இதை இன்னும் சொல்லி முடிக்க முடியல. அப்ப ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படிங்கிறது பகவானிலிருந்து வேறுபட்டதல்ல. இப்ப நம்ம ஒரு பொருளை குறிப்பிடும் போது பௌதிகமாவே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை குறிப்பிடும் போது இப்ப நான் கதவு அப்படின்னு சொல்றேன். அந்த வார்த்தையும் அந்த பொருளும் நீங்க வேறுபடுத்த முடியாது. கதவு அப்படின்னா வார்த்தையிலிருந்து தான் முதல்ல வருது. அப்புறம் கதவை நாம் பார்க்கிறோம், அதை தொடுகிறோம், உணர்கிறோம். அது போல இந்த பகவானுடைய மந்திரத்திற்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. நாம் ஹாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்பித நேமத ஸ்மரணே கால ஏதாத்ருசி தவக்கிருப்ப பகவன் மமாபி துர்தைவ மித்ருஷமிஷா ஜனி நானுராக. ஆனா இந்த கலியுக மக்கள்கள் இந்த கலியுக மக்கள் வந்து வந்தாக சுமந்த மதையும் மந்த பாக்கியகி உபத்திருதக, மந்த புத்தி படைத்தவர்களாக இருக்கிறாங்க, உபத்திரங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க, பாக்கியமற்றவர்களாக இருக்கிறாங்க முக்கியமா. ஏன்னா கையில ஒரு அரிய பொருள் கிடைச்சு அதை உபயோகிக்க தெரியாத முட்டாள்களாக இருக்கிறாங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன். அப்ப இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நாம எவ்வளவு தூரம் 24 மணி நேரம் ஜெபிச்சுக்கிறோமோ, இப்போ ஒரு வைர கடையில உங்களை அவிழ்த்து விட்டு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னா இந்த முட்டாளாவது போய் கம்முன்னு நின்னுட்டு இருப்பானா? அப்போ போட்டி போட்டுட்டு போய் எல்லாரும் அள்ளுவோம் இல்லைங்களா? ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. அதே போல இந்த மகா மந்திரம் நம்மளுக்கு கிடைக்க பெரியாத ஒரு அரிய பொக்கிஷம். இது நாம இங்க இருக்கிற 19 பேர்ல எவ்வளவு பேர் உணர்ந்து நம்ம செய்யறோம். இந்த பொக்கிஷத்தை நான் உபயோகப்படுத்தணும். நம்மளுக்கு 16 மாலைகள் சொல்றதே ஒரு பெரிய ஒரு கஷ்டம். அப்ப எப்படா முடியும், எப்படா முடியும், அடுத்த வேலை எப்ப பார்க்கலாம், எப்படா அந்த ஆணியில தொங்க விட்டுட்டு பைய தொங்க விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கலாம். ஆனா இது 24 மணி நேரம் நாம சொன்னா அந்த வைரத்தை நாம வந்து கூட கூடையா நாம அதை சேகரிக்கிறோம். வைரங்கிறது ஒரு அற்ப விஷயம். அது சாதாரண ஒரு கல்லுக்கு சமம். எங்க ஆன்மீக லோகத்துல. ஏன்னா பகவானுடைய இந்த இயற்கை தோற்றுவிக்கும் போது 24 மூலக்கூறுகள், அதுல ஒரு சிறு ஒரு தூசு அவருக்கு. ஆனா நம்மளுக்கு அது பெரிய ஒரு மதிப்புமிக்க பொருள் பௌதிகமாக. ஆனா இந்த ஆன்மீக சொல் அதுக்கெல்லாம் இணையே கிடையாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து உயிரிலும் மேலானது. நம்ம உயிரை விட மேலானது இந்த நாமம். அப்ப இந்த நாமம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா பகவானுடைய காரணமற்ற கருணை. இப்ப ஒருத்தர் மேல நம்ம கருணை காமிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து உறவா இருக்கணும். இவன் வந்து என்னோட கணவன், இவன் வந்து என்னோட மகன், இல்ல வேற ஏதாவது நண்பர்கள், சித்தப்பா பெரியப்பா, இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இல்லையா அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கணும். இல்லையா நம்ம யார்கிட்டயும் கருணை காட்ட மாட்டோம் இல்லைங்களா? கருணை அப்படின்னா சரி இவங்களுக்கு உதவி செய்தால் நமக்கு ஏதாவது பின்னாடி நல்லது நடக்கும். இப்படி ஏதாவது ஒரு கருணை அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா பகவான் காரணமற்ற கருணையினால அவருக்கு எதுவும் தேவைப்படாது. நம்மளுக்கு கருணை காட்டுறதுனால அவருக்கு எதுவும் தேவைப்படாது. அப்போ நம்ம மேல எல்லாம் காரணமற்ற கருணைகள். ஏன்னா நம்மளாம் பாவிகள். அவரை விடுத்து வந்து இந்த கலியுகத்துல பிறந்திருக்கோம். அதுவும் சத்தியுகத்துல இருந்தமா தெரியாது, திரேதா யுகத்துல இருந்தமா தெரியாது, துவாபர யுகத்துல இருந்தமா தெரியாது, வடிகட்டுன கடைசி யுகம் கலியுகம் எப்படிப்பட்டது? மிகவும் மோசமானது. கலிபுருஷனோட ஆதிக்கம் இங்க அதிகமா இருக்கும். அப்போ பிரேயனால் அல்பாயுசக சப்யகலா வஸ்மின்யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையும் மந்த பாக்கியகி உபத்திரதகன்னு எல்லா துன்பங்களும் இங்கே இருக்கும். மாயையில ஒரு பக்கம் அடி, கலியில ஒரு பக்கம் அடி. எப்படி அடி மேல அடி வாங்கிட்டே இருப்போம். பதம் பதம் எத் விபதாம் நதேசாம். ஒவ்வொரு அடியும் நம்மளுக்கு இங்க வந்து ஆபத்தானது. ஏன்னா நம்ம பௌதிகத்தில் செயல்கள்ல ஆழ்ந்து இருக்கிறோம். ஆனா அதுல வர்ற பலன்கள் நம்ம திருப்பி திருப்பி அடிச்சுட்டே இருக்கும். நீங்க ஒரு பந்தை போட்டீங்கன்னா அது உங்களுக்கு நேரா வந்து உங்களையே அடிக்கிற மாதிரி நாம ஒரு செயலை செஞ்சா அது நம்மளையே திருப்பி பாதிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து விடுபடுறது, சங்கிலி தொடர்ல இருந்து எப்படி விடுபடுவது? ராட்டனத்துல சிக்கிட்டு இறங்க முடியாம அல்லல் பட்டுட்டு இருக்கோம். நடுக்காட்டுல வழி தெரியாம நாம தவிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரே வழி, ஒரே மருந்து. தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு எல்லா நோய் இருக்கு. எனக்கு ஹார்ட் அட்டாக்குங்க, எனக்கு பிரஷருங்க, எனக்கு சுகருங்க, எனக்கு கிட்னி ஃபெயிலியருங்க, எனக்கு நுரையீரல் சரியில்லைங்க,
கையில கை காலெல்லாம் மூட்டு தேஞ்சிருச்சுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. இந்தாங்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஆனா டாக்டர் போனா என்ன பண்ணுவார்? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியா மாத்திரை தருவார். ஏன்னா நாம உடல் எடுத்திருக்கோம். உடல் எடுத்தா எல்லாமே எல்லா தொந்தரவுகளும் இருக்கும். அப்ப அந்த உடலுக்குள்ள இருக்கிற சூட்சுமமான உடல்ல மனம், புத்தி, அகங்காரம் அது என்ன பண்ணும்? தப்பு தப்பா நம்மளுக்கு வழிகாட்டிட்டு இருக்கும். அப்ப இந்த பௌதிக உடலை தவிர்த்து ஆன்மீக உடல் எடுக்கணும்னா ஒரே மந்திரம், ஒரே மருந்து. அதுதான் மிக உயர்ந்தது. அத வந்து சைத்தன்ய மகாபிரபு தனது காரணமற்ற கருணையினால நம்மளுக்கு அள்ளி வீசிட்டு போயிருக்கிறார். இப்ப சைத்தன்ய மகாபிரபுவோட அவதார தினம் வருது. அப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கருணைப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா கருணையான அவதாரம். எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்காரு பகவான். ஆனா மிக மிக கருணையான அவதாரம் அப்படிங்கிறது சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரம் தான். ஏன்னா அவர் வந்து நம்மளையெல்லாம் அசுரர்களை கொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாரையும் கொல்லணும். ஏன்னா நாம இந்த கலியுகத்துல எல்லாரோட மனதிலும் அசுரர்கள் குடிகொண்டிருக்கிறார்கள். பாக்குறதுக்கு தான் மனித ரூபம். ஆனா நம்ம செயல்கள் எல்லாம் எல்லா அசூசிகளும் நிரம்பி இருக்கின்றது. அப்போ நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் காமம் இருக்கு, குரோதம் இருக்கு, லோபம், மத மாச்சரிய போன்ற எல்லா குணங்களும் இருக்கின்றது. நம்ம எல்லாருமே அசுர குணங்களை கொண்டிருக்கிறோம். கொல்லணும்னு நினைச்சா நம்ம எல்லாரையும் கொல்லணும். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்பிக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி கொல்லணும் அப்படின்னா அதனாலதான் அவர் ஆயுதம் ஏந்தி வரவில்லை. ஆயுதம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் மட்டுமே ஆயுதமாக நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கார். கருணையவே ஆயுதமா கொண்டு வந்திருக்கார். அப்போ நித்யானந்த பிரபு சொன்னார், ஜகாய் மதாய் அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளுக. அவங்கள கொல்றதுக்காக, ஏன்னா அவங்க வந்து வைஷ்ணவ நிந்தனை பண்ணினாங்க. பகவான் எதை வேணா பொறுத்துக்குவாரு. ஆனா தன் பக்தர்களுக்கு யாராவது துயரம் கொடுத்தா பொறுத்துக்க மாட்டார். பகவான கூட நீங்க மோசமா பேசினா ஒண்ணும் செய்ய மாட்டார், பேசிட்டு போ, நீ என் குழந்தைதான். ஆனா மற்றொரு பக்தனை, தனக்கு பிரியமானவனை யாராவது தொந்தரவு செய்தாங்க அப்படின்னா உடனே அவர் வந்து தன்னுடைய கோபத்தை காட்டிடுவார். அதனால வைஷ்ணவ நிந்தனை, வைஷ்ணவ அபராதம் யாருமே செய்யக்கூடாது. தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்கள், பகவானின் புகழை பரப்புவதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த பக்தர்களை நாம வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசவே கூடாது. அது வந்து நம்மளுக்கு பக்தி லதா பீஜா அப்படிங்கிற அந்த பக்தி விதையை அழித்து விடும். இப்போ அந்த பக்தர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட குணங்கள் மேலோங்குது அப்படிங்கிறத நம்ம பாகவத்துல பார்க்கலாம். யஸ்யாதி பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வை குணை சத்திர சமாசதை சூராக ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனாசதி தாவதோ பகி அப்படின்னு. அப்போ பக்தர்களுக்கு அந்த மகத் குணா அப்படிங்கிற உயர்ந்த குணங்கள் தானாக வளர்கின்றன. அவங்கள வந்து பொய் பேசாத, நீ வந்து மாது சூது மாமிசம் இதெல்லாம் எடுக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. படிப்படியாக அவர்கள் மேல மேல வளர்ந்து, ஏன்னா அந்த மகா மந்திரத்தை ஓதும் போது அந்த மகா மந்திரமானது நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும். அந்த வேலையை உடனே செய்ய தொடங்கிடுது. அப்ப பக்தர்கள் வந்து படிப்படியாக ஏற்றம் கண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனா பௌதிகத்துல ஈடுபடுபவர்கள் என்னதான் செயல் செஞ்சாலும், ஆனா பக்தி இல்ல அப்படின்னா, அந்த வேர் இல்லைன்னா என்ன ஆகும்? பேஸ் மட்டம் இல்லைன்னா கட்டடம் ஆட்டங்கால ஆரம்பிச்சிடும். இப்ப பக்திங்கிற ஒரு உயர்ந்த குணம் இல்லாது யாருமே நற்குணங்களை சேகரித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், மனதை அடக்க வேண்டும் என்றால், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தவிர வேறு வழி இல்லை. ஹரே நாம் ஹரே நாமைவ கேவலம் களவ் நாஸ்தியேவ கதிரண்யதா. அப்ப இந்த மந்திரம் ஒன்று மட்டுமே வழி அப்படின்னு நாரதி புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பக்தர்கள் வேற எந்த வழியையும் பின்பற்றுவதில்லை. பக்தி தொண்டு ஒன்றேதான் அவங்களுக்கு கதிய அப்படிங்கிறத நன்கு உணர்ந்தவர்கள். அப்போ இங்க வந்து 10 குற்றங்கள்,
நம்மளுக்கு சொல்றாங்க. அந்த 10 குற்றங்கள் எல்லாருடைய மனசுலயும் எல்லாருமே இத தெரிஞ்சு வச்சிருக்கணும். வைஷ்ணவர்கள் நாம இந்த 10 குற்றங்கள் என்னன்னு. இப்ப முதல் குற்றம், பகவானோட புனித நாமத்தை பரப்ப தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ள பக்தர்களை நிந்திப்பது குற்றம். தெரிந்தோ தெரியாமலோ அவங்கள நிந்தனை பண்ணக்கூடாது. ஏன்னா பகவானோட புனித நாமத்தை பரப்புல ஈடுபட்டிருக்கிற இப்ப குரு மகாராஜ் எல்லாம் பார்த்தோம்னா ரூபம் மனித ரூபத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க மனிதர்கள் கிடையாது. அவங்க வந்து நித்திய சித்தர்கள். நம்மள நித்திய பக்தாஸ், அவங்கள நித்திய சித்தாஸ். ஆன்மீக லோகத்திலிருந்து பகவானுடைய அந்தரங்க சிஷ்யர்கள். அவங்களாம் நம்மளுக்காக இறங்கி வந்து உடல் தளத்துல கிடையாது. அவர் வந்து இப்ப வீல் சேர்ல இருக்காரு. அப்ப அவரை ஏன் பகவான் அப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து இந்த மேலுலகில இருந்து அவ்வளவு ஒரு இன்பமயமான உலகத்திலிருந்து இந்த துன்பமயமான உலகத்துக்கு அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய காரணமற்ற கருணையினால பகவானுக்கு சேவை செய்வதற்காக நம்ம எல்லாம் இங்கிருந்து அங்க விடுவித்து கொண்டு போறதுக்காக இங்கிருந்து நம்ம விடுவித்து கொண்டு போறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. சோ அவங்கள நிந்தனை பண்றது குற்றம் இல்லையா? ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க நம்மளை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சோ அவங்கள வந்து நிந்திக்க கூடாது. ரெண்டாவது, பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமாகவோ தன்னிச்சையாகவோ கருதுவது குற்றம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, சிவன் பிரம்மா யார கும்பிட்டா என்னங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்ப நீங்க சென்னை பஸ் ஏறிட்டு டெல்லி போகணும்னு நினைச்சா போகுமா? யாந்தி தேவ விரதா தேவான் பித்ரு யாந்தி பித்ருதாக பூதானே யாந்தி பூதேஜ யாந்தி மத் யாஜினோ அபிமாம். அப்ப பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களோட உலகத்திற்கும், தேவர்களை வழிபடுபவர்கள் தேவலோகத்திற்கும், இப்படி யார வழிபடுறாங்களோ அவங்க லோகத்துக்கு தான் போக முடியும். இந்திரனை வழிபட்டா இந்திரலோகத்துக்கு போலாம், சந்திரனை வழிபட்டா சந்திரலோகத்துக்கு போலாம், சூரியனை வழிபட்டா சூரிய லோகத்துக்கு போலாம். இப்படி 33 தேவர்கள் யாரை நாம் வழிபடுகிறோமோ, சிவனை வழிபட்டா கைலாசத்துக்கு போலாம். இப்போ விஷ்ணுவை வழிபட்டால் மட்டுமே வைகுண்ட லோகங்களுக்கு போக முடியும். இல்ல கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் கோலோக பிருந்தாவனத்துக்கு போக முடியும். அப்ப யார் வேணா எங்க வேணா போயிட முடியாது. வழிபாட்டிற்குரிய தெய்வங்கள் எங்கிருக்காங்களோ அந்த லோகம். ஆனால் எல்லா உலகங்களும் ஒன்று கிடையாது. அதுல உயர்ந்தவை தாழ்ந்தவை என இருக்கிறது. அப்ப மிக உயர்ந்த லோகமான கோலோக பிருந்தாவனத்துக்கு போகத்தான் ஒரு வைஷ்ணவன், தூய வைஷ்ணவன் ஆசைப்படுவானே தவிர மற்ற தேவர் லோகத்துக்கு போக அவங்களுக்கு ஆசை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அழியக்கூடிய லோகங்கள். அடுத்தது, மூன்றாவது குற்றம் என்ன? ஆன்மீக குருவின் கட்டளையை மீறுவது, அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பது. இப்பதான் நாம சொன்னோம், ஆன்மீக குரு சாதாரண மனிதர் கிடையாது. அப்ப அவரை கட்டளை மீறுவது. இப்ப நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, எதுக்கு? நம்ம வைதி பக்தி பண்ணணுங்கிறதுக்காக. ஏன்னா பகவானை மறந்து அந்த ஸ்பான்டேனியஸ் லவ் நம்ம கிட்ட இல்ல. சோ கண்டிஷனல். நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக பகவான் தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நம்மளுக்கு கண்டிஷன் கொடுக்கறாரு. நீ காலையில நேரத்துல எந்திரி, மங்களாரத்தி பண்ணு, விக்கிரக வழிபாடு பண்ணு, இப்படி வந்து ஆன்மீக குரு நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்ப அந்த கட்டளையை மீறக்கூடாது. யாரெல்லாம் குருவை ஏற்றுக்கொண்டார்களோ அப்ப குருவின் கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். அதுக்குதான் நம்ம வந்து ஆன்மீக குரு எடுத்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது, வேத இலக்கியங்களும் வேத வழிவந்த நூல்களையும் நிந்திப்பது குற்றம். ஏன்னா வேத நூல்கள் தான் நம்மளுக்கு பெற்ற தாய் மாதிரி. அக்ஞஷா ஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா வினஷதி நாயம் லோகோ அஸ்தினப்பரோ ந சுகம் சம்சயாத்மனக. அப்ப வேதங்களை நிந்திப்பவர்களுக்கு சுகம் கிடையாது சந்தேகப்படுறவங்களுக்கு. ஏன்னா வேதங்கள் தான் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தவை. தர்மம், அதுதான் நம்மளுக்கு தர்மம், சட்டம். அப்ப அதை நிந்திக்க கூடாது. நிறைய பேர் இப்ப வேதங்களை மதிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் கற்பனை காவியங்கள். அதெல்லாம் நீங்க அதையெல்லாம் படிச்சுட்டு நீங்க குழம்பி கிடக்குறீங்க. பக்தர்களை வந்து அவங்க சுற்றுவாங்க. அதனால அவங்க நிந்தனைக்குரியவர்கள், அவர்களாம் அபராதிகள். ஐந்தாவது குற்றம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கற்பனையானது என கருதுவது. ஏன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு மாமந்திரம். கலிகாலே நாமரூபேன கிருஷ்ண அவதாரே. பகவான் கிருஷ்ணர் நாமரூபத்தில் கலிகாலத்துல ஹரே கிருஷ்ண மந்திரத்துல வந்திருக்கார்.
மற்ற யுகங்கள்ல எத்தனையோ வழிபாடுகள் இருந்தது, யாகங்கள் செய்யணும், கடுமையான தவங்கள் செய்யணும், கோயில்கள் கட்டணும். ஆனா இந்த யுகத்துல ஒரே ஒரு நன்மை என்னன்னா, மிக எளிதான முறை என்ன அப்படின்னா, நாமத்தை சொல்வதன் மூலமாகவே நாம் பகவானை அடைய முடியும், அவரோட திருநாட்டை நாம் அடைய முடியும். இப்ப ரொம்ப எளிமையான முறை. ஆனா நம்மளுக்கு என்ன அதுல நம்பிக்கை இல்லை. நாம சொல்றதே இல்லை. நம்பிக்கை இருந்தா நம்ம 24 மணி நேரம் சொல்லுவோமே. ஏன்னா மிக வலிமையானது, மிக அரிய பொக்கிஷம். பொக்கிஷத்தை கையில கொடுத்துட்டு நாம என்ன பண்றோம், அதை மதிக்காம உட்காந்துருக்கோம். சோ வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொக்கிஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு பயன்படுத்துறாங்க. ஓரளவுக்கு, முழுமையா கிடையாது. இப்ப நாமெல்லாம் முழுமையா உணர்ந்திருக்கோம், 24 மணி நேரம் நாம சொல்றோம் அப்படின்னா கிடையாது. நாமெல்லாம் ஏதோ சொல்றோம். அதுவும் 16 மாலைகள் சொல்றக்கே நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுல வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறது இல்ல. துர்தெய்வமே திருஷம், இது வந்து என்னுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு சிஷ்டாஷ்டகத்துல. இருக்கிறதுலயே அதிர்ஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் லாட்டரி அடிச்சா அதிர்ஷ்டம்பாங்க, நிறைய பேர் ஏதோ பொருள் கிடைச்சா அதிர்ஷ்டம்பாங்க, நல்ல மனைவி கிடைச்சா அதிர்ஷ்டம்பாங்க, எத்தனையோ அதிர்ஷ்டம் சொல்றாங்க. அதெல்லாம் நிஜமான அதிர்ஷ்டம் கிடையாது. உண்மையான அதிர்ஷ்டம் என்ன, நம்மளுக்கு இந்த மகா மந்திரம் கிடைத்திருப்பது. ஏன்னா நம்மளுக்கு தகுதியே கிடையாது இந்த கலியுகத்துல. கலியுகத்துல பிறந்தவங்களுக்கு தகுதியே இல்ல மகா மந்திரத்துக்கு, ஆனாலும் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன, இது அதிர்ஷ்டம். நம்மளுக்கு தகுதியே இல்லாம கையில கிடைச்சதுனால அதனால வேல்யூவே தெரியல போல இருக்கு, நம்மளுக்கு மதிப்பு தெரியல போல இருக்கு. இப்ப மகா மந்திரம் கிடைத்தும் கூட என்னால் அதை உபயோகப்படுத்த முடியவில்லை. ஒரு நன்மை என்று தெரிந்தும், எனக்கு ஆனந்தம் கிடைக்கும் என தெரிந்தும், என் பாவங்கள் போகும் என்று தெரிந்தும் அதுல வந்து எனக்கு இன்னும் கவனம் வரவில்லை. எவ்வளவு ஒரு துரதிர்ஷ்டம். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கற்பனையானதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய குற்றம். கற்பனையானது கிடையாது. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. மக்கள் எல்லாம் அதை சொல்லிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த மந்திரம் சொன்னா இது கிடைக்கும், இந்த மந்திரம் சொன்னா அது கிடைக்கும். ஆனா மகா மந்திரம், மிக உயர்ந்த மந்திரம், இது கற்பனையானது கிடையாது. ஏன்னா இது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவால் நமக்கெல்லாம் அள்ளி வீசப்பட்டது, அள்ளி கொடுக்கப்பட்டது. என் தகுதியே இல்லாத நம்மளுக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஒரு மந்திரம் போது புடிச்சுக்கோ அப்படின்னு. ஆனா நாம அதை வந்து அதை மறுபடியும் ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு நம்ம கிட்ட இருந்து. சோ நம்ம கெட்டிய பிடிச்சுக்கணும். அப்ப புனிதன் அடுத்தது 6வது குற்றம் என்னன்னா, புனித நாமத்துக்கு பௌதீகமான வியாக்கியானம் கொடுப்பது. அப்ப புனித நாமம் சொல்றதுனால பௌதீகமான வியாக்கியானம், இது சொல்றதுனால இது கிடைக்கும், இந்த புனித நாமத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தப்பு தப்பா சொல்றது. 7வது பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவக்காரியங்கள் செய்வது குற்றம். அப்போ புனித நாமத்தை சொல்லிட்டா பாவமெல்லாம் போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் தொடர்ந்து பாவங்கள் செய்யறது. ஏன்னா சொன்னா போகுது, மறுபடியும் பிளஸ், அப்புறம் மைனஸ், பிளஸ் மைனஸ், இப்படி எல்லாம் கால்குலேஷன் கிடையாது ஆன்மீகத்துல. ஏன்னா ஆன்மீகத்துல 1+1 இங்க வந்து 1 - 1 அப்படின்னா 0. ஆனா ஆன்மீகத்துல 1 - 1 அப்படின்னாலும் அது வந்து 1. இப்படியே கால்குலேஷன் மாறுபடும். அப்போ புனித நாமத்தின் பெயரால் பாவ காரியங்கள் செஞ்சா, இப்போ யாராவது பாவம் செஞ்சு புண்ணியத்தின் மூலமாக கழுவலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது. இப்ப நிறைய பேர் வந்து லஞ்சம் வாங்குவாங்க, அப்புறம் பார்த்தா அன்னதானம் போடுவாங்க. அப்போ அந்த கணக்கு கழியுமா? கழியவே கழியாது. புண்ணிய கணக்கு வேற, பாவ கணக்கு வேற. சோ பாவம் நிறைய செஞ்சுட்டு புண்ணியம் செய்யறதுனால நம்ம கழிக்கலாம் அப்படின்னா முடியவே முடியாது. இது வந்து பௌதிக கணக்கு கிடையாது. அப்போ நிறைய நாமங்கள் சொல்லிட்டு பாவங்கள் தொடர்ந்து செஞ்சா போயிரும் அப்படின்னு கற்பனை எல்லாம் பண்ணிட்டு செய்யவே கூடாது. ஏன்னா புனித நாமம் அதுக்கு உகந்ததல்ல. 8வது வேதத்தில் கர்ம காண்ட பகுதியின் செயல்களுக்கு பலனை கொடுக்கும் சடங்குக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது. இப்ப வேதங்கள் என்ன சொல்லுது, கர்ம காண்ட பகுதியில நீங்க அது செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா அது கிடைக்கும், அஸ்வமேத யாகம் பண்ணினா உங்களுக்கு ராஜா பதவி கிடைக்கும், இப்படி எத்தனையோ பலன் கருதும் செயல்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அந்த யாகம் செய்யலாம், இந்த மந்திரம் சொல்லலாம், இந்த மந்திரம் சொன்னா பேய் பிசாசுகளை அடக்கலாம், இந்த மந்திரம் சொல்லலாம் ஏவல் பில்லி சூனியம்
அதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எத்தனையோ விதங்கள்ல வேதங்கள் நம்மளுக்கு வர்ணனை செய்யுது. வேதத்தின் மலர்ச்சொற்கள், அதை நம்பி வேதத்தின் மலர்ச்சொற்களை நம்பி கர்மகாண்ட பகுதியில் ஈடுபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது போல இந்த திவ்ய நாமத்தை நாம கருதக்கூடாது பலன் கருதும் செயலாக. இப்ப நான் நிறைய மந்திரம் சொல்றதுனால நிறைய பாவம் போகுது, நிறைய மந்திரம் சொல்றதுனால எனக்கு லாட்டரி அடிக்க போகுது, நான் பெரிய பணக்காரனாக போறேன், நிறைய மந்திரத்தினால என்னோட நோய் போக போகுது, இதெல்லாம் வந்து கற்பனைக்கு அப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு நாம பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் சொல்லும் மந்திரத்தின் மூலமாக பகவானுக்கும் நமக்கும் உறவை மேம்படுத்துவதே மந்திரத்தின் லட்சியம். அன்பை நாம வந்து பெருக்க வேண்டும். பகவானிடம் உள்ள அன்பை, அந்த பிரேமை நிலைக்கு நம்மளை கொண்டு போறதுதான் இந்த மகா மந்திரம். அதை தவிர்த்து, ஏன்னா நம்ம பலன் கருதும் செயல்ல ஈடுபட்டோம் அப்படின்னா அது கர்மகாண்டம் ஆயிரும், அது பக்தி தொண்டு ஆகாது. ஏன்னா பக்தி தொண்டு என்பது அந்யா அபிலாஷித சூன்யம், எந்த அபிலாஷங்களும் இல்லாதது. 9வது குற்றம் என்னன்னா, நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு பகவானின் புனித நாமத்தை எடுத்து சொல்லுவது குற்றம். இப்போ ரொம்பவே மோசமான நிலை. இப்ப அறக்குறையா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலாம், ஏதோ அவங்கள உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா பக்தர்கள் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இப்படி சொல்லப்பட்டாலும் கூட சில பக்தர்கள் நம்பிக்கை கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்லி சொல்லி உள்ள கொண்டு வரலாம்னு முயற்சிக்கிறாங்க. ஆனா ரொம்பவே நம்பிக்கை இல்லாம, பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகவாதிகள், அவங்களுக்கெல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து பகவானை ஏளனமா பேசுவாங்க, அபராதம் பண்ணுவாங்க, மேலும் அவங்களுக்கு பாவம் கூடிட்டே இருக்கும். அப்போ நம்மளையும் வந்து அவமதிப்பாங்க. அப்போ ஒரு வைஷ்ணவனை அவமதித்த நிந்தனை கூட, மற்றும் அவன் பகவானை இழிவாக பேசும் சொற்கள் எல்லாம் பாவங்களாக மாறி அவன் இன்னும் நரகத்துல போய் சிக்கல் படுவான். அதனால அவனோட வழியில அவனை விட்டுறணும். பல ஜென்மங்கள் எடுத்து அப்புறம் அவன் வர்றதுக்கு அடிபட்டு 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 அவன் எப்ப வர்றானோ விட்டுறணும். ஏன்னா இன்னும் பல அபராதங்கள் பண்ணும்போது என்னாகும், இன்னும் பல பின்னோக்கி செலுத்தப்பட்டுட்டே இருப்பான். அதுக்கு நாம போய் காரணமா இருக்கக்கூடாது. சோ ஓரளவுக்கு இருக்கிறவங்கள வந்து உள்ள கொண்டு வரலாம், முற்றிலும் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள நம்மளால கொண்டு வர முடியாது. அதனால அவங்கள விட்டுருங்க. அடுத்தது, பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும், பகவான் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றம். பௌதிக பந்தம், ஏன்னா ஜடத்துல அதிகமான பற்றுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த நாமத்துல அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டாங்க. நான் புடவை எடுக்கணும், நான் விருந்துக்கு போகணும், நான் அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவர்கள் பௌதிக நாமத்துல கவனம் செலுத்த மாட்டாங்க. அதை விட அவங்களுக்கு அதுதான் முக்கியமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்னமோ சொல்லுவாங்கல்ல, சறுக்குனதே கழுதைக்கு சாக்காடு அப்படிம்பாங்க. அது போல அவங்க பௌதிகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த புனித நாமத்தை சொல்றதுக்கு அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நொண்டி குதிரைக்கே சறுக்கிறது சாக்கு. ஆமா, அது மாதிரி அவங்க வந்து அதனோட பலன் தெரிஞ்சிருந்தா கூட அதுல ஸ்ரத்தை கிடையாது, நம்பிக்கை அதிகமா கிடையாது. நம்புறாங்க, ஆனா ஏதோ ஏதோ ஒரு சாக்கு போக்கா, ஒரு எதுக்காவது பௌதிகமான பலன் கிடைக்கும்னு நம்பி அதை சொல்லலாம்னு வந்திருப்பாங்க. அப்ப அதுல அதிகமா தெரிஞ்சிருக்கும், பலன் தெரிஞ்சிருந்தும் கூட ஆனா அதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. நாமத்துல ஏதோ கடனேன்னு சொல்றதும் சொல்லிட்டு சொல்லாமலும் இருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அபராதங்கள், 10 குற்றங்கள். அப்ப இந்த 10 குற்றங்களையும் தவிர்த்து நாம் நாமத்தை நாம உச்சரித்தோமானால் நமக்கு உயர்ந்த நிலையான அந்த பிரேமை நிலை, அந்த பிரேமை நிலையில நம்மளது கண்கள்ல இருந்து தானா கண்ணீர் வழியும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்பவுமே ஸ்ரீ ராதா ராணி எப்பவுமே பக்தியில வந்து அதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. நான் தான் மிக உயர்ந்தவன், ஏன்னா பகவான் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காட். மிக மிக உயர்ந்தவர் அவர் தான், அவர்கிட்ட இருந்தா மத்த எல்லாமே வருது. ஸ்ரீமதி ராராணி அவருடைய அந்தரங்க சக்தி, ஹலாதினி சக்தி, இன்பத்தின் சக்தி. அப்போ அவங்க வந்து எப்படி என்னை விட அதிகமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு எப்பவுமே அவங்க ஆனந்தமா இருக்காங்க அப்படின்னு அவங்க நிலையில இருந்து பார்த்தாதான் அது தெரியும். இப்ப வந்து நான் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாரு, இப்ப குலோப்ஜானா அவங்கவுங்க சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அது போல அவங்க நிலையிலிருந்து நான் அதை அனுபவிக்கணும். அப்ப பக்தி
ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரிடம் அளவற்ற பக்தி கொண்டவங்க. எப்பவுமே அவங்க வந்து பகவானுடைய நினைவிலேயே இருப்பாங்க. அப்ப அந்த நிலையில நான் இருந்தா தான் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி ராதாராணியின் பக்தி மனோபாவத்தை எடுத்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக தோன்றுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு கிருஷ்ணா 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 எப்பவும் கிருஷ்ணரை பற்றியே நினைச்சிட்டு இருப்பார். எங்கெல்லாம் தண்ணி தெரியுதோ அங்கெல்லாம் ஓடி போய் குச்சிருவார். ஏன்னா அவருக்கு யமுனையோட ஞாபகம் வந்துடும். எங்கெல்லாம் கமால மரங்களை அந்த மரங்களை பாக்குறாரோ உடனே அங்க போய் அவர் கட்டி அணைச்சுக்குவார். ஏன்னா அதுக்கு ஸ்ரீமதி ராதாராணி அந்த பகவானோட கரு நீல வண்ணம். அந்த மரம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அதுல வந்து 3 வளைவுகள் இருக்கும், திரிபங்க நிலை. அப்ப அந்த மரத்தை பார்த்தோன்னா அவரோட ஞாபகம் வந்துடும். அதே போல பகவான் கிருஷ்ணருக்கும் அந்த ஞாபகம் வந்துடும். தமால மரங்கள். இப்படி பகவான் வந்து எப்பவுமே பக்தி நிலையில இருப்பார். எப்படி ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணரோட நினைவிலேயே இருந்தாங்களோ அது போல சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரோட நினைவிலேயே அந்த பக்தி பெருக்கிலேயே இருக்கிறதுனால அவரது கண்கள்ல எப்பவுமே நீர் கத 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 கதன்னு எப்பவுமே கண்கள்ல நீர் இருந்துட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எப்பவுமே உணர்ச்சி நிலையில, அந்த பக்தி பரவச நிலையில, உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே இருப்பார். அவர் தன்னை மறந்து ஆடுவார், பாடுவார், குதிப்பார். 9 அடி 10 அடிக்கு அவர் கீர்த்தன் பண்ணுவார். குதிச்சு குதிச்சு கீர்த்தன் பண்ணுவாரு. அவரது தன்னை மறந்த நிலையில மயங்கி விழுந்துருவாரு. அவரது கை கால்கள் எல்லாம் அப்படியே வந்து நீளமாயிரும். ஒரு சில சமயம் அது கையெல்லாம் விடுத்து உடம்புல இருந்து விடுத்து தனியா இருக்குமா. ஏன்னா அவர் பகவான். அப்ப சிலர் இதெல்லாம் பார்த்து பயந்துருவாங்களாம். ஐயோ இது என்னது, சைத்தன்ய மகாபிரபு இப்படி இருக்காரு, மயக்கம் போட்டுட்டாரா, இல்ல மூர்ச்சை அடைஞ்சு உயிர் விட்டுட்டாரா, உடலை விட்டுட்டாரா அப்படின்னு எத்தனையோ அவரை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் குழம்பி போயிருவாங்க. ஏன்னா அவர் அந்த உச்சஸ்தானியில பகவானுடைய பக்தியில ஆழ்ந்து மெய்மறந்து கிடப்பார். இது சைத்தன்ய சரிதாமிர்தம் அது படிச்சோம் அப்படின்னா அமிர்தம். அவருடைய சரிதை வந்து அமிர்தமா இருக்கும். அவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கார் 500 வருஷங்களுக்கு முன்பா. பக்தி எப்படி பண்றது, உன்னதமான பக்தி, அந்த பிரேமை பக்தி. பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும் மெய் சிலிர்த்து அந்த பகவானோட பக்தியில அப்படியே ஊறி கிடந்தது. அவ்வளவு ஒரு ஆனந்தம். அதை கேட்க கேட்க நம்மளுக்கும் பரவச நிலை, அந்த ஆனந்தம் கிடைக்கும். நம்ம அப்போ சீக்கிரம் பாகவதத்தை முடிச்சுட்டு நாம அந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை நம்ம படிக்க போறோம். இப்ப பகவானுடைய அந்த தோன்றிய அவதாரத்தை அதுதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன் மாதாஜி. இருங்க மாதாஜி, நம்ம முடிச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மாதாஜி